வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் வேவ்ஃபார்ம் டிஸ்டார்ஷன் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் கான்செப்டை இன் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டார்ஷன்னா என்ன? டிஸ்டார்ஷன்றது ஒரு அன்வான்ட் டீவியேஷன் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டட் சிக்னல். இப்போது ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்குது. ஒரு டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு ரிசீவருக்கு என்ன பண்ணுறோம்? சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ரிசீவ் பண்ணுற சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண சிக்னலுக்கு எக்ஸாக்டாக சேமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே டிஸ்டார்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ டிஸ்டார்ஷன்னா என்ன? அன்வான்ட் டீவியேஷன் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டட் சிக்னல். Okay, so when the received signal is not exactly same as the transmitted signal, the signal is said to be distorted. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா ஒரு ஐடியல் டிரான்ஸ்மிஷன் லைன். ஒரு ஐடியல் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே நான் என்ன இன்புட்டில் கொடுக்குறேனோ அதுதான் எங்கே கிடைக்கணும்? ரிசீவிங் எண்ட்லேயும் கிடைக்கணும். இது ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஐடியல் டிரான்ஸ்மிஷன் லைன். பட் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக அது பாசிபிலிட்டி இல்லை. கரெக்டாக? டெஃபினட்டாக அங்கே என்ன இருக்கும்? டீவியேஷன் இருக்கும். ஓகேவா? இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஐடியல் கண்டிஷன் கிடைக்கணும்னா நம்ம ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஒரு சிக்னல், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் சிக்னல் போகுதுன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராபகேட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? So all frequencies must have the same attenuation and same delay in the transmission. But infinite என்ன occur ஆகுது? Distortion occur ஆகும். புரியுதா? So the distortion occurring in the transmission line are called waveform distortion சொல்லலாம், இல்லைன்னா line distortion சொல்லலாம். புரியுதா? So இங்கே waveform distortionல வந்து ரெண்டு டைப் இருக்கு. One is frequency distortion. The next one is phase distortion or delay distortion. புரியுதா? ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் சிக்னல் அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஹேவிங் மெனி ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸ். ஸோ நிறைய ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் டிஃப்ரெண்ட் லெவலில் அட்டென்யூயேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி இதே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட்டாக இருந்ததுன்னா அதோட அட்டென்யூயேஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். இதே லோ ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட்டாக இருந்ததுன்னா அதோட அட்டென்யூயேஷன் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியோட அட்டென்யூயேஷனும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ ஈச் ஃப்ரீக்வன்சி இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் அட்டென்யூயேஷன் லெவல். ஹென்ஸ் த ரிசீவ்டு வேவ் ஃபார்ம் வில் நாட் பி ஐடென்டிக்கல் வித் த டிரான்ஸ்மிட்டட் வேவ் ஃபார்ம். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன். புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸும் டிஃப்ரெண்ட் லெவலில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும்போது நம்மளுக்கு ரிசீவ் பண்ணுற சிக்னலும் டிரான்ஸ்மிட் பண்ண சிக்னலும் எப்படி இருக்காது? சேமாக இருக்காது. புரியுதா? தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷனை பொறுத்த வரைக்கும் இதோட அட்டென்யூயேஷன் லெவலை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி காமாவோட வேல்யூ வந்து டிரைவ் பண்ணியிருப்போம் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் ஈக்குவேஷனில். ஸோ இதுதான் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே that propagation constant value becomes alpha in case of frequency distortion. புரியுதா? So alpha is equal to square root of Rg minus omega squared Lc plus square root of Rg minus omega squared Lc the whole square plus omega squared into Lg plus Rc the whole squared by 2. So இங்கே Rg minus omega squared Lc வரும். இதே வந்து phase distortion எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்ம் எப்படி வரும்? மாறி வரும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷனை நம்ம டெஃபினட்டாக என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா நம்மளோட ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டை இண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக கொண்டு வரணும். ஸோ ஹியர் காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டாவா? ஸோ இந்த பீட்டா வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை கொண்டு வரணும். இந்த பீட்டா வேல்யூ வந்து டிபெண்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி ஆயிருச்சுன்னா we can make this alpha is independent of frequency. So independent of frequency ஆக்கணும்னா almost we can reduce the frequency distortion. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராபகேட் ஆகக்கூடிய சிக்னலோட வெலாசிட்டி என்ன பண்ணுறோம்? இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிக்கு இண்டிபெண்ட்டாக கொண்டு வந்தோம்னா we can reduce the attenuation. And finally we can use one device that is equalizer. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி we can reduce the frequency distortion at the receiving end. புரியுதா? இது வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. How can we reduce the frequency distortion? ஒன்று என்னது? ஃபேஸ் கான்ஸ்டண்ட்டை டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக வைக்க போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன் வந்து எப்படி இருக்கணும்? இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அண்ட் தேர்ட் ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணி we can reduce frequency distortion.
ஓகே ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ஷன் மெயினாக ஆடியோ சிக்னல் அப்ளிகேஷன்ஸில் தான் அக்கர் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேஸ் டிஸ்டர்ஷன் ஆர் டிலே டிஸ்டர்ஷன் ஸோ இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சிக்னல் எப்படி இருக்கும் இட் இஸ் ஹேவிங் மெனி ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஒவ்வொரு டைம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணும் இங்கே டிரான்ஸ்மிட்டர் இருக்குது இங்கே ரிசீவர் இருக்குது ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம சிக்னல் வந்து என்ன ஆகுது ப்ராபகேட் ஆகும் ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் அவைலபிளாக இருக்கிறனால ஹை ஃப்ரீக்வன்சி சீக்கிரமாக அங்கே டிரான்ஸ்மிட் ஆகிடலாம் லோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸோ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ்க்கும் ஒவ்வொரு டைம் டியூரேஷன் இருக்கிறனால நம்மளுக்கு இங்கே ரிசீவ் ஆகும்போது எப்படி கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டைமில் ரிசீவ் ஆகும் ஓகேவா ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் when a signal having many frequency components are transmitted along the line all the frequencies will not have the same time of transmission ஸோ எல்லாமே different time durationல தான் ரிசீவ் ஆகும் ஸோ some frequencies being delayed more than others okay so that is different time delays அங்கே இருக்கும் this type of distortion is called as phase distortion or delay distortion புரியுதா phase constant ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்னா function of frequency ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா phase constant அது பீட்டா ஸோ இந்த பீட்டா வேல்யூ எப்படி இருக்கணும் இஸ் a function of frequency that is beta is equal to omega squared LC minus RG plus square root of RG minus omega squared LC the whole square plus omega squared LG plus RC the whole square divided by 2 ஸோ த சேம் ஏதா அங்கே அட்டினியேஷனுக்கு பார்த்தோமா இங்கே பீட்டாவில் என்ன இருக்கும் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் மட்டும் மாறி வரும் ஸோ இட் வில் கிவ் த இமேஜினரி பார்ட் ஆஃப் தட் வேல்யூ ஓகே ஸோ இந்த ஃபேஸ் டிஸ்டர்ஷன் மெயினாக எங்கே அக்கர் ஆகும்னா வீடியோ அண்ட் பிக்சர் டிரான்ஸ்மிஷன் ஓகே ஸோ அங்கே ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ஷன் வந்து ஆடியோவில் இருக்கும் வீடியோ அண்ட் பிக்சரில் ஃபேஸ் டிஸ்டர்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த ஃபேஸ் டிஸ்டர்ஷனை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னா த ஃபேஸ் கான்ஸ்டன்ட் ஷுட் பி டிபெண்ட் ஆன் frequency so a எப்படி சொல்றோம் தெரியுதா நமக்கு velocity is equal to what omega by beta so இங்க omega னா என்ன அர்த்தம் 2 pi f கரெக்ட்டா so beta ன்றது function of frequency ஆ இருந்ததுனா இந்த frequency என்ன ஆயிரும் cancel ஆயிரும் so this velocity becomes independent of frequency புரியுதா so in order to reduce delay distortion or phase distortion the phase constant should be dependent of frequency hence the velocity is independent of frequency ஆயிரும் புரியுதா so next coaxial cables are used to reduce the delay or phase distortion இப்போ இங்க நார்மல் ஓப்பன் டிரான்ஸ்மிஷன் லைன்ல கொடுக்காம ஒரு coaxial கேபிள்குள்ள கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் டைம் டிலே வந்து ரெடியூஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ இந்த டைம் டிலே இல்லாமல் சேம் ஃபேஸ்லேயே நம்மளுக்கு என்ன ஆகும் எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் ட்ராவல் ஆகும் ஸோ coaxial cables are used to reduce the delay or phase distortion ஸோ எதுக்காக மெயினானா இதோட மேஜர் அட்வான்டேஜஸ் என்ன லோ இன்டர்னல் இண்டக்டன்ஸ் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்மால் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஃபைனலி த வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன் மஸ்ட் பி ஈக்குவல் ஃபார் ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ் பிகாஸ் த வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி புரியுதா